வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை வந்து ஒரு அரசியல் வீடியோவா பார்க்காம ஒரு சயின்ஸ் வீடியோவா நீங்க பார்க்கணும்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம எங்க ட்ரை பண்ணாலுமே வந்து ஒர்க் ஆகும். ரெண்டு மக்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட்டு அங்க வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணா அது நடக்குங்கிறது இங்க மட்டும் இல்ல, சேலத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா நடக்கும். ஸோ இதை வந்து ஒரு அரசியலா அணுகாம சயின்ஸா அணுகுங்க, அறிவியலா அரசியலா அணுகாம அறிவியலா அணுகுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இங்க அம்பேத்கர் சிலை வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு காமராஜர் சிலைக்கு முன்னாடியோ இல்ல மற்ற தலைவர்கள் சிலைக்கு முன்னாடியோ இல்ல இந்த ஊரை பார்த்த மாதிரி இருக்கிறதோ மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையானா அப்படி கிடையாது. இது எப்படி போய் நிக்குதுன்னா, எல்லாத்துக்குமான தலைவர்களை வந்து ஒரு ஜாதி அடையாளத்துக்குள்ள இல்ல ஒரு மொழி அடையாளத்துக்குள்ள ஒரு நாடோட அடையாளத்துக்குள்ள அடைக்கிற வேலை தான் இந்த மாதிரி. இப்ப எப்படின்னா, இப்ப இந்த பேய் படத்தெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பேய் இருக்கும், அதை கொண்டாந்து ஒரு சின்ன சொம்புல அடிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்காக வந்து வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணி உழைச்ச இந்த தலைவர்களை வந்து ஈஸியா வந்து இவனுங்க ஒரு ஜாதியோட தலைவரா செத்திடுறானுங்க. ஒரு ஒரு 3 வருஷம் இருக்கும். நான் வந்து அப்ப வந்து முத்துராமலிங்க தேவரை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்ப வந்து என்னன்னா, சில மக்கள் வந்து இந்த நைட் டைம்ல இவங்க வந்து கிரைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் லாக்அப்ல வச்சிருவாங்க. காலையில தான் வந்து திறந்து விடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு முறை இருந்திருக்கு. இந்த கை நாட்டு வைக்கணுங்கிற மாதிரியான முறையெல்லாம் வந்து இருந்திருக்கு. நைட்டு வந்து சைன் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரியான முறையெல்லாம் வந்து இருந்திருக்கு. சோ அந்த மக்களுடைய உரிமைக்காக ஒரு போராடிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வருவோம். இங்க வந்து நான் வந்து எப்படின்னா, யார் பெஸ்ட் இல்ல கம்பேரிசன் இந்த மாதிரி வேலையை பண்ணல. ஆனா இங்க எப்படி எல்லாத்துக்குமான தலைவரை எப்படி ஒரு சொம்பல் அடைச்சு இந்த இதை வச்சு எப்படி இவங்க அதிகாரத்தையும் அதை வந்து பிசினஸா மாத்தி மக்களுக்குள்ள சண்டையை உருவாக்குறாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதே நம்ம அம்பேத்கர் எடுத்துப்போம். அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்கான ஒரு தலைவரோ இல்ல வந்து கீழே இருக்கிற மக்கள்லாம் மேல தூக்கி விடுற ஒரு 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 வழியை உருவாக்கி கொடுத்தாருங்கிற தாண்டி பிராமணர்களுக்குள்ள இருக்கிற பிரிவினையோ அவர் பேசியிருப்பாரு. சோ அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமான தலைவரா தான் இந்த ரெண்டு தலைவர்களும் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இருக்கா இல்ல இப்ப அப்படி இருக்கான்னா அப்படி கிடையாது. இங்க அந்த தலைவர்களை பின்பற்றுற அந்த கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டு அரசியல் செய்யற இப்ப இருக்கிற தலைவர்களே அவங்க சொன்னதை பின்பற்றுறது கிடையாது. இப்ப வந்து நம்ம விசிக்கு திருமாவளவன் எடுத்துப்போம். அம்பேத்கர் வந்து சரி அதிகாரத்தை புடி, ஸ்கூட்டில போறவன அடி அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆனா இவங்க வந்து சரியா அடிக்கல, ஒழுங்கா அடிக்கல, சும்மா 2 தட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அம்பேத்கர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி குருபூஜை அன்னைக்கு உமன்ஸ் காலேஜுக்குள்ள உள்ள பூந்து ஹராஸ் பண்ண சொல்லி முத்துராமலிங்க தேவரும் சொல்லல. ரெண்டு ஜாதிக்குள்ள இருக்க சண்டைய இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளா நான் வந்து புரிய வச்சிடறேன். படிக்காத 2 முட்டாளுங்க சண்டை போறானுங்க, அறிவில்லாதவங்க 2 பேர் சண்டை போட்டானுங்கனாக்கா வந்து ஜாதி மதம் இதெல்லாம் மாறி மாறி அடிச்சிருப்பானுங்க. கொஞ்சம் படிச்ச முட்டாளா இருந்தான்னு வச்சுப்போமே, அம்பேத்கர் பெருசா காந்தி பெருசா, இந்தியா பெருசா பாகிஸ்தான், இப்படி சண்டை போடுறாங்க. எப்படின்னா பிரிவினை இங்க இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா இது இப்படி இருக்க கூடாது, கீழக்கிறனும் சரி மேலக்கிறனும் சரி, அதுல இருந்து ஒருத்த வந்து எல்லாரும் ஒன்னாதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றத இவனு கடைசி வேலும் கேட்க மாட்டானுங்க. இந்த தலைவர்களை வச்சு அம்பேத்கர் வச்சோ இல்ல வந்து முத்துராமலிங்க தேவரை வச்சோ இவங்களை வச்சு எப்படி நம்ம ஆட்சிக்கு வருது, இவரை பின்பற்ற மக்களை ஒண்ணு சேர்த்தி இந்த மக்களை வச்சு எப்படி அதிகாரத்துக்கு வருது, இந்த மக்களை வச்சு எப்படி வந்து பிசினஸ் பண்றது அப்படிங்கிறத மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே அந்த எல்லாருமே சமந்தான், எல்லா தலைவர்களும் சமந்தான், எல்லா தலைவரும் சமமா இருக்கணுங்கிறதுவசரம் தான் இவ்வளவு போராடி வாழ்க்கையை தாகம் பண்ணிருக்காங்கிறது எவனுமே யோசிக்க மாட்டான். அவ்வளவுதான். சோ இது பின்னாட்கள் எப்படி போய் நிக்கும்னாக்கா, இந்த மக்களுக்கான தலைவர் இவர், இந்த மக்களுக்கான தலைவர் வந்து இவர். சோ இவங்களுக்கு சில அது யார் ஹைட்டா கட்டுறாங்க, யாரு பெருசா கட்டுறாங்க, யார் அதிகமான செலவு வைக்கிறாங்க, யாருக்கு அதிகமான செலவு இருக்கு, யார் அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த நாட்டுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நாட்கள் ஆனவுடனே இவங்களை வந்து கடவுளா மாத்திடுவாங்க. இப்ப எப்படி மதங்களுக்குள்ள சண்டை வருதோ அந்த மாதிரி இந்த மாதிரியான சமூகங்களுக்குள்ள இப்ப எப்படி சண்டை இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் ஹை லெவல்ல பண்ணுவாங்க. அப்கிரேட் பண்ணி இந்த இனச்சண்டைய ஜாதி சண்டையை போட்டே இருப்பாங்க. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் பாருங்க, அம்பேத்கர் சிலையே வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னதான் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதவரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, இவங்களை வந்து இவங்களுடைய தலைவருடைய சிலையை வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளுடைய மைண்ட் செட்டுக்குள்ள போய் நிற்கும். இது எப்படின்னா,
பிரிவினை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஃபியூல் கொடுக்கணும்ல, அந்த ஃபியூலா தான் இது போய் நிக்கும். பிரிவினை இருக்கு, ஆனா அது எப்படி கோபமா மாறும், அது எப்படி பிரச்சனையா மாறும், அது எப்படி சண்டை வரும், அதை வச்சு எப்படி நம்ம வந்து நான் வந்தா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 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 நல்லது பண்ணி உங்களை மேல கொண்டு வந்துடும் சொல்றதுக்கான அந்த ஃபியூல் எங்க இருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா மட்டும் தான் கிடைக்கும். சோ இப்ப பிரச்சனையே அங்க வந்து அம்பேத்கருடைய சிலைய திறந்து வச்சாங்க. அது அம்பேத்கர் சிலை வந்து அங்க 4 வருஷமா முடிதா இருக்கு. இப்ப மேட்ரு அது இல்ல, அதை ஏன் 2 மணிக்கு திறக்கிறாங்கன்னு மேட்ரு. இப்ப விசிக இருக்கிற வந்து மந்திரி பதவியில இருக்காரு. அண்ட் தென் தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்கள்ல அம்பேத்கரும் ஒருவர். சோ சிஎம்ஏ கூப்பிட்டு நம்ம வந்து அம்பேத்கரை திறந்து வைக்கலாமே. எதுக்காக 2 மணிக்கு யாருக்கும் தெரியாம திறக்கணுங்கிற அவசியம் அங்க எங்க இருந்து வந்துச்சு? எதுக்காக அப்படி திறக்கணும்? அத வந்து இப்ப 4 வருஷமா க்ளோஸ் ஆகிதான் இருக்கு. ஓகே, அத சிஎம் கூப்பிட்டு திறந்து வச்சா அங்க யாராவது எங்க ஊரை பார்த்த மாதிரி இருக்கு, கால் மேல கால் போட்ட மாதிரி இருக்கு, இதோட அது ஹைட்டா இருக்கு அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? இந்த சமூகத்துக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி அது போய் நிக்குமா? கிடையாது. எல்லாத்துக்குமான தலைவர் அம்பேத்கர் தான் போய் நிக்கும். ஆனா அது அம்பேத்கரை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வரணும், அம்பேத்கரை பின்பற்ற மக்களை பயன்படுத்தி அவங்களோட கோபத்தை பயன்படுத்தி இது அரசியலா மாத்தி அதை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், அதை வந்து பவரா மாத்தணும் அப்படின்னு அந்த ஃபியூல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய வேலை தான் 2 மணிக்கு திறக்கிறாங்க. இல்லைன்னா சிஎம் இன்வைட் பண்ணுங்க, அதை வந்து கிராண்டா ஓபன் பண்ணுங்க. அப்ப மாதிரி யாராவது வந்து திறக்க வேண்டாம், சிஎம் திறக்க வேண்டாம்னு யாராவது சொல்லிடுவாங்களா? சோ இது வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா 2 பக்கமே இருந்து ஃபியூல் பண்றாங்க இந்த பிரச்சனைய. கடைசியில எழுந்திரி நிப்பாங்க, விஜய் ஆட்சியில ஜாதி கலவரம் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவங்க நினைச்ச விதமே தப்பு. நீங்க வந்து அதை கிராண்டா பெருசா சிஎம் கூப்பிட்டு பண்ணிருக்கலாம். ஆனா இவனுங்க வந்து எந்த தலைவர்கள் பின்பற்றுறாங்களோ அவங்க சொன்னதை இவனுங்க கேட்க போறதே கிடையாது. அதை விட்டுட்டு அந்த தலைவர்களை வச்சு அந்த தலைவர்கள் யாரு வந்து நம்புறாங்களோ, இல்ல அந்த தலைவர்கள் வந்து தலைவரை ஏத்துக்கிட்டாங்களோ, இல்ல அந்த தலைவர்களுடைய கோட்பாடு படி நடக்கிறாங்களோ, இந்த மக்களை வச்சு எப்படி அதிகாரத்துக்கு வர்றது, எப்படி வந்து மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றது, இந்த மாதிரி வேலையை பண்றதுக்காக தான் இந்த சிலை அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ்ல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஆரம்பிக்குது. பிரச்சனைகள் நீங்க இருக்கிற சமூகத்துல நீங்க இருக்கிற இடத்துல நடந்துச்சுன்னா 1 ஸ்டெப் பேக் வந்து இது எதனால நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்காக இது ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படியெல்லாம் வந்து இது ஃபியூல் பண்ணி எப்பெல்லாம் கொண்டுட்டு போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போராட்டம் பண்ணுங்க. சம்பந்தமே இல்லாம சோ இது வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கான வழி கிடையாது. நீங்க சிலைய வைக்கிறதுனால ஒன்னா இருந்துட போட கிடையாது. இது வந்து இந்த ஜாதி மனநிலைங்கிறது அது வந்து ஒரு மனநிலையில தான் பிரச்சனை. இங்க நடக்கிற எல்லா ஆணவ படுகொலையுமே ஒருத்தனுடைய மூளைக்குள்ள அந்த நோயினால, இந்த ஜாதி பிரிவினைங்கிற நோயினால நடந்த பிரச்சனை. சோ அதை தான் நம்ம மாத்தணுமே தவிர இந்த சிலையில சண்டை போட்டுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இது ஒரு ஃபியூவலுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு வடநாட்டுல இந்த சிலை வைக்கிற கல்ச்சர்ல சிலையவே கழுத்த வெட்டுறாங்க. இவங்களா நம்ம எங்கேயாச்சும் பரவாயில்ல, அக்கறை ரொம்ப கொடுறோம். ஒரு முக்கியமான விஷயம்னா அத்திப்பூ பூத்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில வந்து இந்த மாதிரியான ஜாதி கலவரத்துக்கு ஃபியூவல் பண்றது யாரு, இல்ல வந்து இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டு இதை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரியான வேலை பண்றது யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மக்கள் வந்து போராட இறங்கணும். ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ப்ரெஷரை கொடுத்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்றதுனால நம்ம எல்லாருமே சேர்ந்து நாசமா போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதான் உண்மை. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா வந்து அதை கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா பல கருத்துக்கள்லாம் நம்மள ஒரு நல்ல சமூகங்களா மாத்தும். ஸோ என்னோட கருத்துக்களும் பல தப்புகள் இருக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.